எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களில் பார்ப்போம். மே மாதம் 21/5/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், பராபவ வருஷம், வைகாசி மாதம் 7ஆம் நாள், கரிநாள். இன்று சரஸ்வதி புஷ்கரம் ஆரம்பம். கமலமுனி சித்தர் வழிபாடு. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை, ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி 2:31 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய யோகம் 4:25 வரை கண்டம், பின்பு விருத்தி நாம யோகம். இன்றைய கரணம் 2:31 வரை பாலவும், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் பூசம், சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? இந்த கரிநாள் ஒரு வழிபாடு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. கரிநாளுங்கிறது என்ன அப்படின்னா, சூரியனின் கதிர்கள் ஒரு சேர்ந்து பூமியில் வருகின்ற நாள்லாம் கரிநாள். அப்போ உஷ்ணம் அதிகமாகுன்றது தான். கரிநாள்ல என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நாட்களும் கடனை அடைப்பதற்கான ஒரு ஒரு சிறப்புகள் கொடுக்கின்ற நாளாக இந்த கருநாள் நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த கருநாளில் நம்ம இந்த பயணங்களை தவிர்த்துக்கிட்டு குலதெய்வ வழிபாடு அல்லது பெண் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் போது நிறைய சிறப்புகளை பெற முடியும். அதுவும் குருவின் நாளில் கரிநாள் வருது. குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு பண்றதும் இயற்கையாகவே நமக்கு சிறந்த ஒரு செல்வாக்கையும் வெற்றியும் தரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த புஷ்கரம் ஆரம்பம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் பண்றீங்களா, காவேரி கரையில நீராடுதல்ங்கிறது தான் புஷ்கரத்துல நம்ம பண்றது. அப்படின்னா அது நீராடி நமக்கான விஷயங்களை தெரிப்படுத்துகிறது. இப்போ ஒரு நாள் சொல்றோம் சரஸ்வதி புஷ்கரம்ங்கிறது, சரஸ்வதி நதியின் ஓரத்துல நம்ம புஷ்கரத்தை ஆரம்பிச்சு அதை நிறைவு பெறது தான் அந்த புஷ்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தீர்த்தமெல்லாம் பண்றோம். நிறைய இடத்துல இருந்து தீர்த்த எடுத்து பண்றோம். சரஸ்வதி நீர், நதி நீர் எடுத்து புண்ணிய நதிகள்லாம் இப்போ நம்ம நாட்டில் நிறைய புண்ணிய நதிகள் ஒன்றிணைச்சு கோயில்களுக்கு பூஜைகள் செய்வதற்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது எல்லாமே இருக்கின்ற ஒரு வகையில் தான் இது. இப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு இருக்கு. அப்போ இந்த நாள்ல நீங்க இந்த வழிபாடு முறை செய்யும் போது மிகுந்த எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் சிறப்பாக நடந்து முடியும். ராசி பலனுக்கு போலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் கொடுக்கின்ற அமைப்பு உண்டு. செவ்வாயின் பலம் பொருந்திய எல்லா வகையான காரகத்துவங்களையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். சகோதர ஸ்தானங்களிலிருந்து பிணக்குகள் மறையும். வேலையிலிருந்து தொய்வுகள் மாறி எல்லாமும் வெற்றியும் லாபமும் கிடைக்கின்ற அமைப்புகள் உள்ளது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்கள், ரிஷபத்தை பொறுத்த மட்டும் சூரியன் புதனின் சேர்க்கை என்பது ஒரு வெற்றி ஸ்தானம். அப்படின்னும் போது தனம், பொருளாதாரங்கள் உங்களுக்கு உயர்வடைய வைக்கும். புரியுதுங்களா? எல்லா வகையிலுமே தனஸ்தானாதிபதி அப்படிங்கிறத விட 12 கூடியவர் லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. நம்ம ராசி அதிபதி இணைஞ்சிருக்கிறது அதை விட சிறப்பு. அப்ப நமக்கு தேவையற்ற செலவினங்கள் குறைத்து தன லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது பல விஷயங்கள்ல ஆர்வம் மேலோங்குவானா முறையா செய்ய முடியாது. வீடுங்கிற வழியில் செலவுகள் உண்டு, தாய் வழி பிரச்சனைகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் நம்ம புதிய ஆர்வத்துடன் செய்கின்ற ஒரு படிப்பை மேற்கொள்ள வேண்டும். அப்படிங்கன்னா நமக்கு உள்ளார்த்தமா நம்ம கிரகணங்கள் நல்லா இருக்குது. அப்ப ஆர்வத்தோடு செய்யும் போது எல்லா விஷயம் ஜெயிக்கும்னு சொல்லலாம். அப்போ மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு சிறப்பான நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்தவரை சந்திரனின் பயணம்ங்கிறத விடவும் மற்ற கிரகத்தோட உதவிகள்ங்கிறது சிறப்பா இருக்கு. 2ஆம் இடத்துல கேது. வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம எப்பயும் சொல்லுவோம். உங்க வார்த்தையை நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல எந்த சிக்கலுமே இல்லை.
புரியுதுங்க. அதே மாதிரி 8ல் இருக்கிற ராகு அப்படிங்கிறதுலையும் சில விஷயங்கள் மாறாம தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால கவனமா இருந்தால் கடகராசியினருக்கு சிறப்பான ஒரு பலனை தரும். ராசிக்குள் சந்திரனின் பயணம் ஒரு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி தெளிவுபடுத்தி கொடுக்கும். கவலை வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த முறையில் பார்த்தீங்கன்னா வெளிவட்டார பழக்குவல் நன்மையும் ஒரு உதவியும் கிடைக்கப்பெறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதீதமான லாபங்கள் வருவதற்கான வழிவகை செய்யப்படும். ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்திலால நமக்கு ஒரு வருமானம் வரணுன்ற அமைப்புலாம் இப்போ நீங்க தெரிஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து கிடைக்கும். உடனடியே கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மேற்கொள்ள சும்மா பயணம் அல்ல, ஒரு தூரதேச பயணம், ஒரு சித்தர் வழிபாடு அல்லது தொலைதூர ஒரு மகான்கள் வழிபாடு, கடல், அதாவது சொல்றாங்க இல்லையா, அதி தொலைவில் இருக்கிற மகான்கள் வழிபாடுலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கு. மகான்கள் வழிபாடு நீங்க தேடி போனாலும் கிடைக்கும், உங்களை தேடி வந்து கிடைக்கின்ற வாய்ப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்குது, பயன்படுத்திக்கங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. எப்பவுமே ஒரு கிரகம் குருவின் பார்வையில் இருந்துட்டா போதும், அந்த கட்டம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்து வெளிவரக்கூடிய இன்னைக்கு குருவோட நாள்ல குருவின் பார்வை இருக்கிறது, மிகவும் தெளிவாக இருப்பீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. முன்பு செய்த வேலைக்கு இந்த நாள் பரிசுகள் உண்டு. எப்பவுமே வெற்றின்றது வேற, பரிசுங்கிறது வேற. மன மகிழ்ச்சியா இருக்குன்னா பரிசு கிடைக்கும். வெற்றிங்கிறது நம்ம வெற்றி பெற்றதோடு மட்டும் நிற்க முடியாது இல்லையா? அப்ப மகிழ்ச்சியும் செல்வமும் செல்வாக்கும் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரை நீங்க நாள் வந்து சந்திராஷ்டிரம் ஆரம்பம். அன்றாட பணிகளை கவனிச்சிருந்தால் போதுமான, புதுவித பணிகளை எதையும் தொடங்க வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவது சிறப்பை தராது. ஏனென்றால் மனைவி ஸ்தானத்துல வந்து உங்களுக்கான விஷயங்கள் அங்கு விட்டு சென்ற விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனைகள் மேலோங்கியே வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த நாளில் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கும். இந்த தொந்தரவிலிருந்து விடைபெறணும் அப்படின்னா காலை வேளையில விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைத்து உங்களுக்கு அன்றாட பணியை செய்வது சிறப்பை தரும். பாராட்டப்படுவீர்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க செய்யும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற அமைப்புகள் இருக்கும். மகர ராசி என்பவர்கள், மகரத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு கிரக சேர்க்கைகள் யாவும் வெற்றி தரக்கூடிய நிலைமையில் தான் இருக்கு. எதுவும் தவறா ஒன்றும் இல்லை. 2ஆம் இடத்தில் ராகு பிரம்மாண்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரம்மாண்டம் உங்களை வந்து தானாகவே சேரும். வெற்றியும் அதீதமான ஒரு விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதில் ஐயமே இல்லை. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு. ராகுவின் பயணம் உழைப்பையும் தாண்டி ஒரு அபரீதமான ஒரு லாபம், வெற்றி, மகிழ்ச்சி கிடைக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றாட பணிகள் மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. நாளை என்பது இல்லாமல் இருந்தால் கும்பம் அலாதியான வெற்றியை பெறும் ஐயமில்லை. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பான நாள். மேன்மைகள் கூடும். வெளிவட்டார பேச்சுவார்த்தை, பழக்க வழக்கங்கள்ல வெற்றி மகிழ்ச்சியும் கிடைக்கப்பெறும். எப்பொழுதும் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, மேன்மை நிலைக்கு அடைய பெறுகின்ற வாய்ப்புகளும் உண்டு. எல்லையெல்லா பேரானந்தம் அப்படின்னா உங்களுக்கு தான் இருக்கு. மீனராசியை பொறுத்தவரை இந்த மாதம், இந்த நாள், இதற்கான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.